காலை 10:30 மணிக்கு ஆரம்பித்த கூட்டத்தில் மதியம் 2 மணி வரை ஒரு நொடி கூட எழுந்திருக்காமல் அமர்ந்து இந்த கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு மக்கள் பிரச்சினை மட்டும் பற்றி பேசினோம். மாநகராட்சிக்கு கடந்த 5 ஆண்டுகளில் ஏற்பட்ட வருவாய் இழப்புகளை சுட்டிக்காட்டினோம். அந்த குறைபாடுகளுக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிக் கொண்டோம். முழுக்க மக்கள் பிரச்சனையை மட்டுமே பேசி தற்போது இந்த கூட்டம் நிறைவடைந்து இப்பொழுது வந்திருக்கின்றோம். உங்க கொஸ்டின் ஏதாவது இருக்கா? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே மில்லனம் மால்னு ஒரு மால் இருக்கு நம்ம மதுரையில். அதில் பழைய கலெக்டர் ஆட்சியராக இருந்தவர் திரு சகாயம் என்பவர் அந்த மில்லனம் மாலை சீல் வச்சாரு. அதை இப்போ இடித்து தேட்டர் கட்டுறாங்க. ஒரு கட்டடத்தை இடித்து மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்றால் நகர ஊரமைப்புத் துறையிடம் அனுமதி வாங்க வேண்டும். அப்படி அனுமதி வாங்காமல் நேரடியாக மதுரை மாநகராட்சியிலே அனுமதி வாங்கியிருக்கிறார். அந்த மாநகராட்சி அதிகாரி அனுமதி கொடுத்திருக்கின்றார். இது எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது என்று தெரியவில்லை. அதை கொஸ்டினாக கேட்டிருக்கேன். ரிட்டனாக பதில் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லியிருக்கேன். நிறைய உதாரணம் இருக்கு. கண்டினியூஸாக வரிசையாக சொல்லலாம். அவ்வளவு இழப்பு ஏற்கனவே கடந்த மாமன்ற கூட்டத்திலே நான் சொன்னேன். மதுரை மாநகராட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு இந்த வரி ஏய்ப்பு நடந்துச்சுல, அதை விட பெரிய இழப்பு மதுரை மாநகராட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆமா, மதுரை திருமங்கலத்தை தோப்பூர் என்ற ஊராட்சியில் ஒரு பில்டிங்குக்கு வாங்கின டிடிசிபி அப்ரூவலை வைத்துக் கொண்டு மதுரை உத்தங்குடியில் உள்ள ஒரு லே அவுட்டுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துக்கு லே அவுட்டுக்கு நம்ம அப்ரூவல் வாங்குறோமோ அந்த லே அவுட்டை டிடிசிபியில் அனுமதி வாங்கணும், அடுத்து கார்பரேஷன் அனுமதி வாங்கணும். ஆனா தோப்பூர்ல உள்ள ஒரு பில்டிங்குக்கு உண்டான அனுமதி நம்பரை வச்சு கார்பரேஷன்ல லே அவுட் அப்ரூவல் பண்ணிருக்காங்க. இதைத்தான் நாங்க சுட்டிக்காட்டணும். கடந்த ஆட்சியில் நடந்த தவறுகளை சுட்டிக்காட்டணும். நிறைய இருக்கு. அனைத்தையும் பட்டியலிடத்துக்கு தயாரா இருக்கேன். அது தனியா வச்சுக்கலாம். டவுன் பிளானிங் சம்பந்தமா கடந்த மாமன்ற கூட்டத்திலே நீங்க பல்வேறு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஆமா, 45 நாட்கள் ஆகி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பதிலே வரலன்றது அதையும் கேட்டிருக்கேன். என்ன சார் சொல்றாங்க? அதுதான் இந்த இன்னும் 10 டேஸ்ல எனக்கு கண்டிப்பாக பதில் எழுத்துப்பூர்வமா தரேன் என்று சொல்லியிருக்கார்கள். கண்டிப்பாக தந்து விடுவார்கள். புதுசாக போன மாமன்ற கூட்டம் நடக்கும்போது ஆணையாளர் இல்ல, இப்ப புதுசா ஆணையாளர் வந்திருக்காரு. 10 நாட்கள் தருகிறார். பொறுப்பு மேயரும் சொல்லியிருக்கார். கண்டிப்பாக தந்து விடுவார்கள் என்று நம்புகிறேன். அமைச்சர் நிர்மல்குமார் 200 கோடி ஊழல்ன்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி திமுக மாமன்ற உறுப்பினரா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இப்ப நீங்க ஆதாரப்பூர்வமா இப்ப கொடுத்தும் கூட இப்ப மாமன்ற அந்த மேயர் மற்றும் ஆணையர் என்ன சொல்லிருக்காங்க, நடவடிக்கை அதாவது நீங்க ரெண்டையும் மிஸ் பண்ணக்கூடாது. அது வரி ஏய்ப்பு, இது நகரமைப்பு பிரிவு. நடக்கவே இல்ல. ஆனா பொய்யா அமைச்சர் சொல்றாங்க. இப்ப நீங்க ஆதாரப்பூர்வமாக கொடுத்திருக்கீங்க. இல்ல, நான் கொடுத்தது நகரமைப்பு பிரிவுல கொடுத்திருக்கேன். நான் வரி ஏய்ப்புல கொடுக்கல, நகரமைப்பு பிரிவுல கொடுத்திருக்கேன். அதுதான் ரெண்டுக்கும். ஊழல் நடக்கலன்றத அவங்க சொல்றாங்க. ஊழல் நடக்காம எப்படி 5 மண்டலத்தில் நிக்கிறாங்க, மேயர் நிக்கிறாங்க, மேயர் கணவர் எப்படி கைது செஞ்சாங்க? நீங்களே சொல்லுங்க. மீடியா நீங்க தானே போட்டீங்க, பேப்பர்ல போட்டீங்களா? 200 கோடி ஊழல், 200 கோடி மோசடின்னு எல்லாம் பேப்பர்ல எல்லாம் மீடியாலே வந்துச்சா இல்லையா? நாங்களா சொன்னோம்? நாங்க அன்னைக்கு யாரும் பேட்டி கொடுக்கலையா? இதே மீடியாக்காரங்க தானே சொன்னீங்க. உண்மையில் நடந்துச்சா நடக்கலையாங்கிறது ரெண்டாவது விஷயம். அது கோர்ட்டில் இருக்கு. மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால அதை பத்தி பேசக்கூடாதுங்கிறது மரபு. அதனால பேசல. ஆனா இதே மீடியா பூரா போட்டுச்சா இல்லையா? 200 கோடி ஊழல், 250 கோடி ஊழல் போட்டீங்களா இல்லையா? இப்ப அப்புறம் நாங்க ஏன் அதை அமைச்சர் சொல்லக்கூடாதா? வந்த செய்தியை சொல்றது தப்பு இல்லையா? ஊழல் செஞ்சவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் அவங்கள ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு வழக்கு தொடுத்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் மாநகர ஆணையர்கிட்டையும் மிகு வணக்கத்துக்குரிய பொறுப்பு மேயரோடையும் சொல்லிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். ஆமா, அது கண்டிப்பாக வைப்போம். இப்ப நீதிமன்றத்தை நாடுவோம்னா
எப்பயுமே எடுத்தோன்னா டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போக முடியாது. ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு தான் போக முடியும். இப்போ மாநகராட்சியில் நடந்துக்கு இந்த ஊழல் மாநகராட்சி அதிகாரிகிட்டையும் மாநகராட்சி பொறுப்பு மேயர்கிட்டையும் கொடுத்துருக்கேன். அவங்க இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் செல்வேன். அப்படித்தான் சொன்னேன். வழக்குக்கு சொல்வேன். வழக்குக்கு செல்வதற்கு முன்னாடி எங்களுடைய மாண்புமிகு முதல்வர், தமிழக வெட்டிக் கழகத்தின் தலைவர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களிடம் அந்த ஆதாரங்களை எல்லாம் காட்டி வழக்கு தொடுக்க இருக்கிறேன் என்று அனுமதி பெற்ற பின்பு வழக்கு தொடுப்பேன். சார், நீங்க பேசும்போது நீங்க ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சீங்களா, மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில எந்த நிறுவனம் டெண்டர் எடுத்துருக்கு என்ன கேட்டதுக்கு அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் நீங்க வாங்க சார் உங்க நேரில் பேசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏன் நீங்க தகவல் சொல்லல இந்த மாதிரி அந்த குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க, அது என்னன்னு சார்? அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நிறைய பயனாளர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான சுற்றுப்புறம், அந்த சுகாதாரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் வந்து முன்னெடுத்துறதுல சுற்றுப்புறத்தை சுகாதாரத்தையும் ரொம்ப பேணி காக்கணுன்றதுல இருக்கோம். இப்போ கடந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நாளிதழில் வந்த செய்தியின் அடிப்படையில் நம்ம கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா விவரம், இப்போ நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணால் லாக் சீட்டு போட்டு க்ளீன் பண்ணி வைக்கணும். இதுக்கான பொறுப்பு கொடுத்தா அந்த கான்ட்ராக்ட் எல்லாரையும் அமர்த்துறோம். அந்த பணிகளை சரியாக செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. சரியாக செய்திருந்தால் அதற்கான ரெக்கார்டுகளை அங்கே தரவுகளை வச்சிருக்கணும். அது கிடைக்கப்பெறலை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்முடைய மருத்துவ கழிவுகள் நம்முடைய சாதாரண கழிவுகள் மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது. மருத்துவ கழிவுகளை ப்ராப்பராக சேஃபாக எடுத்து கொண்டு போய் அதை தரம் பிரித்து அதற்கான விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ அந்த மருத்துவ கழிவு ஜிஹெச் மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதை உடனடியாக ஆணையாளரும் பொறுப்பு மேயர் அவர்களும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது இப்போ அவர் சார்பில் கேட்டிருக்கோம். இது நடவடிக்கை எடுக்காத பட்சம் சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட இந்த கவனத்துக்கு கொண்டு போய் அவர்கள் மூலமும் நடவடிக்கை எடுக்க துரிதமாக வேலை செய்ய ஆவணம் செய்யும். மருத்துவ கழிவு மெயினா உங்க ஜிஹெச் தொகுதியில வருது. இப்ப அந்த மருத்துவ கழிவு தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும்? மருத்துவ கழிவுகள் தடுக்க முடியாது. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் அவங்க மருத்துவ கழிவுல பேக் பண்ணி வைப்பாங்க. அது என்னன்னா இப்ப ஒரு நாள் வைக்கலாம், 2வது நாள் வந்துச்சுன்னா மறுபடியும் கூடுதல் ஆகிறப்ப அந்த கழிவுகள் துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மருத்துவமனைக்கும் சானிட்டரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி ஜென்ரல் நம்ம ஜிஹெச் இருக்கும், பிஹெச் பிரைமரி ஹெல்த் சென்டர், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த கழிவுகள் உடனடியாக அப்புறப்படுத்தணும். அதை தான் நம்ம சொல்றோமே தவிர அதை சரியான முறையில் நம்ம அதை டெண்டர் கொடுத்துருக்கோம். ஒரு நிறுவனம் எடுத்து செய்யறாங்க. அந்த நிறுவனம் அவர்களுடைய நோக்கத்துக்கு வேலை பார்க்கக்கூடாது, தேவைக்கு வேலை பார்க்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. தெற்குவாச மேம்பாலம் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருடைய கோரிக்கை புதிய மேம்பாலம் வேணுங்கிறது கோரிக்கை. அந்த தெற்குவாசல் மேம்பாலம் தெற்குவாசல்ல தொடங்கி ஏர்போர்ட் வரைக்கும் போச்சுன்னா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறது மக்கள் எங்கள்கிட்ட தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதற்கான பணிகளை நாங்களும் முன்னெடுத்திருக்கோம். பட் அது ஆகிற வரைக்கும் அந்த தெற்குவாசல் பாலத்தில் நிறைய இடங்கள்ல டேமேஜ் இருக்கு. அது கார்பரேஷன் கண்ட்ரோல்ல வரனால நாங்க அதை சரி செய்ய சொல்லி கேட்கிறோம். என்ஹெச்லையும் நம்ம கேட்டிருக்கோம். பட் அவங்களுடைய பதில் சரிவர இல்லாதனால தான் இன்னைக்கு மாநகராட்சி கூட்டத்தில் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ அவங்க செய்யலைன்னா மாநகராட்சியோட நிதி சார்பாக செய்ய வச்சு சரி பண்ணணும். அதுவும் நடக்கணும்னா சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி நிதியை வச்சு அதை சரி பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுங்கிறது. அதுல இப்ப கொள்கை ரீதியான முடிவு தான் எடுக்கப்படும் அப்படின்னா நீங்க முதலமைச்சரை சந்திச்சு தானே அதை வலியுறுத்துங்க சார். மேயரும் அதை ஓப்பனா சொல்லிட்டு நான் கடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 47வது கூட்டம் நடத்துறாங்க. கடந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. ஏன்னா இங்கே மதுரை மத்தியக்கு உட்பட்ட பகுதியில் அவங்க அந்த ஜெயிலை மாற்றி அந்த இடத்துல ஒரு பூங்காவை கொண்டு வருவோம்னு சொல்லி, அப்போ மேயர் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு மதுரை மத்தியக்கு ஒரு காலேஜ் தேவைப்படுது. அந்த காலேஜ் நான் ஏற்கனவே உயர்கல்வி அமைச்சரை சந்திச்சு அதுக்கான ப்ரொபோசல் கொடுத்துருக்கிறேன். அதை தாண்டி நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை சந்திச்சு அந்த இன்டோர் அவுட்டோர் ஆடிட்டருக்கும் கொடுத்துருக்கிறேன். நீங்க முதலமைச்சர்கிட்ட அதை சார்ந்த கோரிக்கை நான் கொடுத்ததுனால தான் இந்த மக்களுக்கு இந்த மதுரை மண்ணுக்கு என்ன தேவையோ நீங்க செய்யணும். இது ஒரு 41 ஏக்கர் இடம் பெரிய பரப்பளவு கொண்ட இடம். அப்ப இந்த பரப்பளவு கொண்ட இடத்துல ஒரு பூங்காவை மட்டும் நீங்க கொண்டு போய் குறுகிய வட்டத்தில் அடக்கக்கூடாது. கல்வி சார்ந்து, விளையாட்டு சார்ந்து, பொழுதுபோக்கு சார்ந்து, மக்கள் நலம், கல்யாண மண்டபம் சார்ந்து நிகழ்வு வரணும்னு சொன்னோம். அதுக்கு அவர் இதுக்கான இதை பரிசீலிப்போம்னு சொல்லியிருக்காரு. இல்ல நான் என்ன சொல்றேன் சார், இவங்க பாத்தீங்கன்னா இப்போ மழைநீர் வடிகால் வாரத்துக்கு ஒரு 81 lakhs ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ மழைக்காலம் இன்னைக்கு ஜூலை ஆயிப்போச்சு. அடுத்தது ஆகஸ்ட். இப்பவே நீங்க மேற்கு தொடர்ச்சி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஆகஸ்ட் ஏற்கனவே கடந்த காலத்துல மழை பெய்யும் போது பெரியார் பஸ் ஸ்டாண்டு தண்ணியில மிதக்குச்சு. இங்க கோவில் நகரமாக பார்க்கப்படுது மதுரையோட மீனாட்சி அம்மன் பூமி. இந்த பூமிக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா மக்கள் அதிகமா வராங்க மீனாட்சி அம்மன் தரிசிக்க.
நீங்க கேரளால இருந்து வராங்க, கர்நாடகால இருந்து வராங்க, ஆந்திரால இருந்து வராங்க, வெளிநாட்டுல இருந்து வராங்க. அப்போ மீனாட்சி அம்மன் கோவிலை தாண்டி உள்ள தண்ணி போகுது. அப்ப நீங்க 81 லட்சம் ரூபாய் வந்து நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க. போர்க்கால அடிப்படையில் கூடுதல் நிதியை ஒதுக்கி இது சரி செய்யணும். இது வந்து மக்களுக்கு தேவையான பிரதான பிரச்சனை. இந்த பிரச்சனையை சரி செய்யணும் நாங்க சொல்லிருக்கோம். மழை நீரை சொல்றீங்க, ஆனா மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி கழிவு நீர் அதிகமா தேங்குது. காரணம் யாருன்னு பாருங்கணும்ல நீங்க கடந்த காலத்துல சார் இது வந்து பாத்தீங்கன்னா மாடல் சிட்டி. நாங்க மதுரையை பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்து இருபோற தூரத்துல 2 அமைச்சர் இருந்தாங்க. ஒரு ஜாம்பவான் மூர்த்தினார், ஒரு ஜானவான் பிடிஆர்னார். அவங்க வந்து பாத்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட வீட்லயே வந்து அடித்தட்டத்துல உட்கார்ந்து இருந்தவங்க. மதுரைக்கு என்ன செஞ்சாங்க? நீங்க மதுரையில மக்கள் சார்ந்த பாதாள பிரச்சனை, சாலை பிரச்சனை, காவா பிரச்சனை, கோவிலுக்கு போற மக்கள் வந்து துர்நாற்றத்தை மீட்டு போற பிரச்சனை. நாங்க ஆட்சிக்கு வந்து 60 நாள் ஆச்சு சார். இதுக்கு முன்னாடி 2 அமைச்சர் இங்க இருந்தீங்களே. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்தாரு. கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அவரோட மகனை வந்து நீங்க வைஸ் முதலமைச்சரா கொண்டு வந்தீங்களே. அப்ப முழுக்க ஏற்கனவே வந்து திமுக அரசாங்கம் மதுரைக்கு ஃபெயிலியர் சார். நீங்க ஏன்னா ஊழல் எங்க நடந்திருக்கு? யாரு எந்த மேயரை வந்து தூக்கி இருக்கிறாங்க? எந்த மேயரோட கணவர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறாரு? இதுல யார் மேல வந்து அதான் நான் கேட்டேன். நீங்க உள்ள வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ல வந்து ஒரு ஸ்வீட் வந்து வச்சிருந்தாங்க, நான் சாப்பிடல. அதோட நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வான்னு சொன்னாங்க. மக்களோட வரி பணத்தை யார் கையெழுக்கப்படுத்தினார்களோ, யார் கொள்ளடித்தார்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் சார். அதுதான் நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகும் சிஎம் அவர்களோட முடிவு. யார் வந்து தவறு செய்தார்களோ, யார் தவறு செய்ய தூண்டினார்களோ, யார் தவறு செய்து நடவடிக்கை எடுக்கணும். அப்போ ஊழலற்ற ஆட்சி, கரப்ஷன், கமிஷன் இல்லாத ஆட்சி ஒழுங்கா செஞ்சிருந்தா இந்த மதுரை உண்மையாகவே கோவில் தேசமாக, சுற்றுலா தேசமாக பார்க்கப்படும். இந்த மதுரையை குப்பை நகரமாக 40வது இடத்துல இருக்கு சார் மதுரை. யோசிச்சு பாத்தீங்களா? தூங்கா நகரம். இந்த மதுரை வந்து வந்தவரை வாழ வைக்கும் மதுரை, வந்தவரை அரவணைக்கும் மதுரை. இந்த மதுரை இன்னைக்கு குப்பையும் கூலமான காரணம் யாரு? கடந்த காலத்துல யார் ஆட்சி செஞ்சா? 5 வருஷம் நாங்க தமிழ்நாட்டில் பாலாரும் தேனாரும் ஓட்டன்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் செய்த ஊழல், லஞ்சம், லாவண்யம், மதுரையில வரி ஏற்பு நடந்திருக்கு. அதுல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சரியா செஞ்சிருந்தா நீங்க சொல்லக்கூடிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசியங்களை நிறைவேற்றிருக்கலாம் சொல்றேன். அமைச்சர் ஆளுநர் சம்பந்தமா அமைச்சரும் எம்பி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த வைகை பாதுகாக்க என்னதான் நீங்க உங்க தாவே வைகையை பாதுகாக்க இந்த அரசாங்கம் கண்டிப்பாக அது சார்ந்த என்ன நடவடிக்கை நான் கேட்கிறேன் சார். இன்னைக்கு அதிகாரிகள் வந்துட்டாங்க. அது மாண்புமிகும் சட்டத்துறை மந்திரி என்ன சொன்னாரு? நீங்க அதிகாரிகள் நாம அமைச்சர் இங்க இருக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரஜை சார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த மண்ணின் மைந்தர் திருப்பரங்குன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்ப அவர் கூப்பிட்டு நாங்க என்ன செய்யணும் மக்களுக்கு தெரியும். 60 நாள் ஆயிடுச்சு. இது மக்களுக்கு பிரதான பிரச்சனையா இருக்கு. கடந்த ஆட்சி காலத்துல பண்ணல. முழுமையாக கவர்னர் வந்தா சரி செஞ்சிட முடியுமா? கவர்னரோட ஒரு ஆய்வு நடத்தினா இங்க வந்து அதிகாரிகள் போறாங்க. நீங்க போகக்கூடாதுன்னு வந்து வன்மையா கண்டிச்சிருக்கிறார். இப்ப முழுக்க மக்கள் சார்ந்து, மக்கள் பணியை சார்ந்து இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக்ல இன்னைக்கு 16ஆம் தேதி அமைச்சரவை கூட போகுது. அதுல என்ன வந்து அது பட்ஜெட் கூட்டம் இருக்கு, மானிய துறை சார்ந்த மானிய கூட்டம் இருக்கு. எவ்வளவு நிதியை ஒதுக்க போறோம்னு பார்க்க போறாங்க. ஒவ்வொரு துறைக்கும் மைனாரிட்டி துறைக்கு நிதி ஒதுக்க வேண்டியது இருக்கு, ஸ்போர்ட்ஸ் துறைக்கு நிதி ஒதுக்க வேண்டியது இருக்கு, பொதுப்பணித்துறைக்கு நிதி ஒதுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு நிதியை ஒதுக்கி இங்க மக்களுக்கு தேவையான திட்டத்தை இந்த அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், மக்கள் அரசாங்கம் நிறைவேற்றும் சொல்றோம். தேர்தல் காலத்துல கிழக்கு தொகுதியில சாலைகள் போட்டதுல முறைகேடு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சாலைகள் புதுசா ஏஎஸ் வாங்காம, எஸ்டிமேட் போடாம, ஏஎஸ் வாங்காம வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு போடப்பட்ட சாலைகள். அந்த சாலைக்கு இப்ப பில்லு வாங்குறதுக்காண்டி எல்லா ஏற்பாடும் நடக்குது. அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கமிஷனர்கிட்ட முறையிட்டு இருக்கேன். நன்றி 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 நன்றி. அங்கேயும் இருக்கைகள் காலியா இருக்கு, இங்கேயும் இருக்கைகள் காலியா இருக்கு. இப்ப உள்ளாட்சி தேர்தல் எப்ப எதிர்பார்க்கலாம்? முதலமைச்சர் சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் கண்டிப்பா பீரியட் முடிகிற வரைக்கும் போகணும்ல. அவங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இந்த அரசாங்கம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதே ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான காலத்துக்கு மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்றோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், முதலமைச்சர் எப்படி முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது பொறுமையா கேட்டாரா இல்லையா? முதலமைச்சர் பேசும்போதும் மக்களுக்கான தேவைகளை உட்கார்ந்து பேசணும். சபாநாயகர் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார். ஏன் எந்திரிச்சு ஓடுங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசாங்கத்துக்கு சொல்றதுக்கு முடிவில்லை. இந்த அரசாங்கம் ஏற்கனவே பல தோல்வியை சந்திச்சிருக்கு. மக்கள் விரோத அரசமா இருக்கு. பதில் சொல்ல முடியல. எந்திரிச்சு ஓடுறாங்க. நன்றி நன்றி நன்றி.